மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 32ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம், கடைசி வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீதிமான்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். காரணம், அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் நீதிமான்களாய் இருப்போம் என்று சொன்னார். நீதிமான்கள் அவர்கள் நிச்சயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருப்பார்கள், அகமகிழ்ந்திருப்பார்கள். சஞ்சலம் தவிப்பெல்லாம் அவர்களை விட்டு ஓடி போயிருக்கு. நீதிமான்களுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், கம்பீர சத்தத்தோடு அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவரை துதிக்கிற தேவச்சனம் எப்போதும் கம்பீரித்து மகிழ்ந்திருப்பார்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மெய்யாய் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்களாய், மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்களும் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். கர்த்தருக்குள் நீங்கள் நிச்சயம் ஆனந்த முழக்கமிட விடுவீர்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பிரியமான்களாய் இருக்கு, மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவரால் நடத்தப்படுங்கள். நிச்சயம் உங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறும். நீங்கள் கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிப்பீர்கள் என்கிறதிலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் உம்முடைய கிருபையினாலே நீதிமான்களாக நீரும் யாவரை மாற்றுகிறோம். அப்படியாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் கம்பீரித்து மகிழவும், ஆண்டவரே, கம்பீர சத்தத்தோடு உம்மை துதிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். சஞ்சலத்தை தவிப்பை நீக்கி போடுவீராக. யாவரும் மக்கள் களி கூறுவார்களாக. கர்த்தரை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.